பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி அற்புதமான கால நேரம். ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ராவல் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஈவெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமாக உள்ளது. ஒரே வரியில் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம். வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இதனால் வரையில் ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருந்தார். குரு பார்க்குறாரு நம்ம சொன்னமே தவிர எதை பார்க்குறாரு? பாதகஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. அதனால் நீங்கள் ஒன்று நினைக்க நடக்கிறது வேறொன்றாக இருக்கும். புரியுதா? நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு இதில் போட்டோம்னாக்கா நம்ம ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும், நம்ம இதை செய்யலாம் அப்படி ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணுவீங்க. நீங்கள் போடுற நேரம் அது லாஸ் ஆகும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் லாஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பிஸ்னஸ் லாஸ் பண்ணுறது, பணத்தை வெட்டுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அமௌண்ட் 60 லட்சம் 80 லட்சம் பல கோடிகள் ட்ரேடிங்கில் பல கோடிகளை விட்டுறது. புரியுதுங்களா? அதே போல் பிட்காயின்ஸு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸு இதெல்லாம் லாஸ் பண்ணுறது. அப்புறம் கொடுத்து ஏமாறுவது, உதவி செய்து ஏமாறுவது, கொடுத்து ஏமாறுவது, நம்பிக்கையின் பேரில் கொடுத்தேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஏமாற்றத்தை சந்தித்த தனுசு ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் கைவிட்டு போகுதுங்க சாமி. நிறைய விஷயங்கள் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, சரி நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளுங்க. தனுசு ராசி அன்பர்களே, பாதகஸ்தானத்தில் குரு இருந்தது ஒரு காரணம். 2வது 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியுடைய பார்வை ஒரு காரணம். இந்த கஷ்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானுங்க
நம்ம ஜாதகம் இருக்குது, அதுக்கு தானுங்க ஜோசியம் இருக்குது, ஜோதிடம் இருக்குது. அப்போ பார்த்த உடனே நாம் சொல்லணுமில்ல. அப்போ தனுசு ராசி என்பதில் இத்தனை நாளாக உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் சனியுடைய பார்வை. 10வது பார்வையாக சனி பார்க்குறாரு. அதோடு மட்டுமல்ல, ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்திலிருந்து குரு பார்த்தாரு. ராகு வேறு தனுசை பார்க்கறது. ராகு தனுசை பார்த்ததுனால நல்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறி விடுவார்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த 2023 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுக்கு நடந்திருக்கும். புரியுதா? அப்போ என்ன ஆகுதுங்க, இதனால் நிறைய நண்பர்கள் கூட, இதுங்க யாரும் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீர்களோ, மேபி கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமனார் மாமியார் இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். நிறைய இடங்களில் சொந்த பந்தங்களே பெரிய ஒரு பாதகத்தை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி அது தெரிய வரும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வெளியில் பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம். அப்போது பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் நம்பிக்கையானவர்கள். ஏன்னா குருவுடைய வீடு, நல்லவங்களாக இருப்பாங்க. பூராடம் தனுசு, மூலம் தனுசு, உத்திராடம் தனுசு, நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக ட்ரஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கே வெளியே கலகம் உடையவர்களாக, மனசில் வேற்றுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ பாருங்கள் தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஜோசியம். அதே போல் நீங்கள் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், வயதானவங்க, சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா, சின்ன வயசு 9 வயசு 14 வயசு 16 வயசு, சின்ன வயசில் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது ஆயுள் பயமாக இருக்கலாம். புரியுதுங்களா? இல்லை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடு, ப்ரைவேட் கம்பெனிகளாக, ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம், இல்லை பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ வேலை வாய்ப்பில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலை நல்ல முறையில் அமையும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த பராபவ வருஷம், புது வருஷம் சித்ரா பிறந்ததுனாக்கா குரு பெயர்ச்சி வரப்போகுது, ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் கஷ்டத்துக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் எங்களுடைய ஜோசியக்காரங்களுடைய வேலை. அப்போ நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி நிச்சயம். இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை செய்ய காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பதை. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். இதுக்கு என்ன செய்யணுங்க? நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் சூப்பரான எதிர்காலம் அமையும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே, அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும்.
காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பெயர்ச்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும், கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.